ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய தைத்திருநாள் தைப்பொங்கல். இனிய விவசாயிகள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு முந்தின நாளே நான் போட்டுட்டு நான் எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா அங்கே தான் பொங்கல் விடுவோம். இதை என்னென்னா நான் மயில் கோலம் வரைஞ்சி வச்சுருந்தேங்க. இதில் ஒரு 2 டிக்கெட் நான் தான் கலர் பொடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கலர் பொடி கொடுத்து 2 மயிலுக்கு மட்டும்தான் நான் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி நிலமையை பூத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்குள்ளே என்டர் ஆகவுமே இதாங்க ஃபஸ்ட் டைம் இப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிற மாதிரி லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த தடவை பொங்கலுக்கு. இல்லாட்டினா பொங்கலுக்கு இப்படி லைட்ஸ்லாம் போட மாட்டாங்க. சும்மா எப்போவும் நிகழ்ச்சி நடக்கும். மண்டபம்லாம் இந்தளவுக்குலாம் அலங்கரித்து வச்சுருக்க மாட்டாங்க. இந்த தடவை காமராஜரோடு சேர்ந்து நாங்கள் பொங்கல் கொண்டாட போகிறோங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல். கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, அதனால் அதெல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பொங்கல் திருவிழா. ஏன்னா அங்கே அவ்வளோ நிகழ்ச்சி நடக்கும். இனி அடுத்த அந்த வர நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், பாருங்கள். விடிய காலையிலே 4:30க்கெலாம் எந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு நிற்கிறேன். பார்த்தா இருக்கிறது 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்களாம் கோலம் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் அத்தை சின்ன மாமியார் இருக்காங்க, சின்ன மாமனார் இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் போட்டிருந்தாங்க. அந்த குளமும் பார்த்துட்டு இதோட பெருசாக போடுவா. இந்த டைம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் சின்னதாக்கிட்டா. இதோட பெருசாக போட்டதையும் நான் உங்களுக்காக ஒரு நாள் அனுப்பி பார்க்குறேன். அது அவ்வளோ அழகாக நீட்டாக போடுவா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போன டைம் போட்டிருந்ததையே நான் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் நல்லா பெரிய குளமாக போடுவா. அது பிறகு சரி ஒரு தெருவை கொஞ்சம் ஒரு சுற்றிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. தைத்திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. பொங்கலை நல்லா வச்சு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி நான் எதுக்காக பொங்கலை ரொம்ப விரும்புவேன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் எந்த ஒரு மேடையிலையும் பேசினதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. இங்கே தான் நான் பேசியிருக்கேன், பாடியிருக்கேன், கோலப்போட்டியில் சேர்ந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். இனிய